ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சாக்லேட் கப் கேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முட்டை சாப்பிடாதவங்க தயிர் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு பதிலாக. முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு பால். இது காய்ச்சாத பால் தான், காய்ச்சணுன்றது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு எண்ணெய். சன்ஃப்ளவர் ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா அடித்தாச்சு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது மைதா மாவு வச்சு பண்ணல, கோதுமை மாவு வச்சு பண்ணுறேன். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரில் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால தான் ஜலிக்கிறோம். நம்ம இந்த கட்டியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அடிக்கணுன்றது அவசியம் இல்லை, நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டாலே போதும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இன்னும் இந்த சாக்லேட் கப் கேக் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுக்கலாம். 1/4 கப்பு வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம ஒரு கப் கேக் ட்ரேயில் கப் கேக் லைனர் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முக்கால்வாசி தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது வெந்து வர சொல்ல வெளியெல்லாம் வந்துடும். அதனால் 3/4 கப்பு ஊற்றினீங்கன்னா போதும். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அசைச்சு எடுத்துக்கிட்டால் தான் உள்ளே கேப் இருந்தால் உள்ளே போயிடும். இப்போ இதை அவனில் வச்சிடலாம். நம்ம அவன் பார்த்திங்கன்னா 350 டிகிரியில் 20 மினிட்ஸ் வந்து நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுக்கலாம் வெளியே. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா ஆறணும், அதனால் ஒரு ட்ரை ரேக் மேலே வச்சிடலாம். நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது, சாக்லேட் ஸ்மெல்ல. இப்போது இதை வெந்துருச்சான்னு ஒரு சின்ன குச்சியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குச்சியில் எந்த மாவும் ஒட்டாமல் வரணும், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எந்த மாவுமே ஒட்டலை. நம்ம இதில் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம், மைதா மாவு சேர்க்கலை. ரொம்ப ஹெல்த்தியான இது, பசங்களுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம். நம்ம இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.